மாணவர்களே, ஆசிரியர்களே, போட்டித் தேர்வுக்கு தயாராகுபவர்களே, உங்கள் அனைவருக்குமாக இந்த நோபல் பிரைஸ் வின்னர் பிசிசிஸ்ட் ஃபெய்ன்மேன் அவங்களுடைய மாஸ்டர் இன் எனி டாபிக்குக்கான டெக்னிக்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மெமரிக்கு கொண்டு வர்ற கடினத்திலிருந்து அண்டர்ஸ்டாண்டிங்கிற சிம்பிளிசிட்டிக்கு மாறுறது தான் இந்த ஃபெய்ன்மேன் டெக்னிக்கினுடைய மிகச்சிறந்த கருத்து. சரி, ஃபெய்ன்மேன் டெக்னிக் வாட் ரியலி எக்ஸ்பிளைன் என்ன நம்மளுக்கு சொல்லுது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு 4 ஸ்டெப் இருக்க ஒரு அருமையான ப்ராசஸ். இதை நம்ம ஆக்டிவ் லேர்னிங் மெத்தடுன்னு கூட சொல்லலாம். பிரின்சிபல்ஸை ரீகால் பண்ணக்கூடியது, மெமரியிலிருந்து விஷயங்களை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய உண்மையான ஒரு மெத்தட். சரி, இதில் நம்ம ஸ்டெப் 1 என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, எந்த பாடம் உங்களுக்கு மிக கடினமானது, எந்த பாடத்தை நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த பாடத்தை ஆசிரியர்களாக இருந்து இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் டீச் பண்ண போகிறீங்க, அந்த பாடத்தை முதல்ல தேர்ந்தெடுத்துக்கோங்க. ரைட், இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த பாடத்தில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும் இல்லையா? அப்போ அதுக்கு நிறைய தகவல்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். எந்தெந்த தகவல்கள்? புக்ஸை ரீட் பண்ணுங்க, லெக்சர் நோட்ஸ் எடுங்க, வீடியோ பார்த்து அதிலிருந்து தகவல் எடுங்க. என்னென்ன சோர்சஸ் இருக்கோ அங்கே இருந்தெல்லாம் உங்களுடைய நோட்ஸை நீங்கள் முதல்ல தயார் பண்ணுங்க. நீங்கள் அப்சர்வ் பண்ண தகவல்கள்லேருந்து இந்த நோட்ஸ் முதல்ல தயாராகட்டும். அப்படி நீங்கள் தயார் பண்ண விஷயத்தை 2வது ஸ்டெப்பில் நீங்கள் என்ன செய்யணும்னா, யாருக்கு அந்த டாபிக் தெரியாதோ அவங்களுக்கு தெரியும் வகையில் எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளிஃபைடாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது கண்டிப்பாக உங்களால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏதேனும் ஒரு இடத்துல ஃப்ளோ மிஸ் ஆகும், கஷ்டமானதாக உணர்வீங்க. அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டெப் 3, ஐடென்டிஃபிகேஷன் கேப்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன செய்யணும்? எகெயின் நீங்கள் தயாரித்த மெட்டீரியலை கையில் வச்சுக்கிட்டு நோட் எடுங்க, புக் எடுங்க, வீடியோ பாருங்கள், வேறு என்ன ரெஃபரன்ஸ் சர்ச் பண்ணுங்கள். அதில் இருந்து உங்களுடைய தகவல், நீங்கள் எடுத்த நோட்ஸ் எந்த இடத்துல வேறுபட்டு இருக்குன்னு பாருங்கள். எந்த இடத்துல ஃப்ளோ மிஸ் ஆகுது, என்ன கன்ஃபியூஷன் உருவாக்கி கொடுத்துருக்கு, எந்த இடத்துல நம்மளுக்கு மிக முக்கியமான நாலேஜ் வேணும், அறிவு வேணுங்கிறத தேடி பாருங்க. ரைட்டு, இப்போ அந்த மெட்டீரியலை நீங்கள் மீண்டும் மெருகேற்றி சரியான பாலிஷ்டாக உருவாக்குங்க. இதுக்கு உங்களுக்கு நோட்ஸு, வீடியோ, புக்ஸு எல்லாமே கை கொடுக்கும். இப்போ உங்கள் கையில் ஒரு தெளிவான டீட்டெயில்ஸு, எந்த இடத்துல பிரச்சனை இருந்துச்சோ அதை நேரடியாக சரி செய்யும் விதத்தில் உருவாகும். நீங்கள் வச்சிருந்த இந்த மெட்டீரியல் ஏற்கனவே எடுத்த நோட்ஸோட ஒத்து போகுதான்னு ஒரு முறை சத்தமாக எல்லாவற்றையும் வாசிச்சு பாருங்க. எந்த இடத்துல அந்த சேலஞ்ச் இருந்துச்சோ அந்த இடம் நீங்கள் இப்போ சரி செய்யும் போது 5வது ஸ்டெப்பில் சிம்பிளிஃபைடாக ஒரு தெளிவான தகவல்களை உருவாகும். இன்னும் கூட நீங்கள் அதில் உவமை, உருவகங்கள்லாம் சேர்த்து அந்த நோட்ஸை இன்னும் பக்காவாக தயார் பண்ணிங்கன்னா அது உங்கள் மெமரியில் தெளிவுற பதிவாகும். அப்படி பதிவானது தான் உங்களுடைய மிகச்சிறந்த சக்ஸஸ் ஆகும். இதையே ஒரு பழக்கமாக, ஒரு சைக்கிளிக்கல் ப்ராசஸாக நீங்கள் உருவாக்குனா கஷ்டமான பாடங்களாக இருந்தாலும் இந்த 4 ஸ்டேஜஸ்க்குள்ள நீங்கள் தெளிவுற ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக கற்றுக்க முடியும் ஒரு சப்ஜெக்டை. அப்படிங்கிறது இந்த ஃபெய்ன்மேன் டெக்னிக். இந்த டெக்னிக்கை தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, இதை உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், படித்து பாருங்கள், எந்த சப்ஜெக்ட்லையும் மாஸ்டராக உருவாகுங்க. நம்ம சேனலில் இது போன்ற நல்ல தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.